ஃபிஷ் வறுவல் 30 ரூபா எல்லாம் பட்ஜெட் ஃபுட்டுங்க. ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாச்சுனால எங்களை திட்டிட்டு போறாங்க சார். காலை டிஃபனுக்கு சட்னி 2 சட்னி, சிக்கன் சேர்வு, சாம்பார், மீன் குழம்பும் தருவேன். எல்லாமே பட்ஜெட். அவர் கத்துறதுக்கு மேல நானும் கத்துறேன். லோ பட்ஜெட்ல தரமான சாப்பாடு கிடைக்கும். அந்த பேர் போதும் சார். நம்மளுக்கு எடுத்துப்பாங்க கடவுள் கடவுள் கடவுள். இங்க வந்தா நம்பி சாப்பிட்டு போலாங்க சார். அதே மாதிரி நாட்டு மீன் தான் எடுத்துனே கடை, கடல் மீன் எடுக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு கம்மியா தரீங்களோட உங்களுக்கு டவுட் வரலாம். நல்லா வயிறார சாப்பிடுங்க, ருசியா சாப்பிடுங்க. தரமான சாப்பாடு நான் தரேன், அதுக்கு நான் கேரண்டி. Hey guys, welcome to Karthik's View channel. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மீட்டிங் நடக்குது, அதனால அவர் வாய்ஸும் வரும். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏபிஆர் நகுலன் மெஸ்ன்ட்டு. இவங்களோட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து ஒரு வீட்டு உணவை ஒரு டிப்பிக்கலா எடுத்துட்டு வர முடியுமானா 100% எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. அதாவது மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னாலே அந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து அவ்வளோ கெட்டியா அவ்வளோ சூப்பரா இருந்தது. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, கறி குழம்பு, காலையிலேயே டிஃபனுக்கு நான் சொல்றது டிஃபனுக்கே கறி குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தராங்க. மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஃபிஷ் வறுவல் 30 ரூபா எல்லாம் பட்ஜெட் ஃபுட்டுங்க. எல்லாமே பட்ஜெட். அவர் கத்துறதுக்கு மேல நானும் கத்துறேன். பட்ஜெட் ஃபுட்டுங்க, எல்லாமே பட்ஜெட் ஃபுட். பட்ஜெட் ஃபுட்ல வந்து ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ். எல்லா சைட்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 50 rupees, ஃபிஷ் ஃப்ரைலாம் 30 rupees அந்த மாதிரி சூப்பரா பார்க்கலாம் பண்றாங்க. வாங்க ஏபிஆர் நகுலன் மெஸ் அப்படின்னா தான் சொல்ல கொடுக்குறாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் ராஜா. ஏபிஆர் நகுலன் மெஸ். இங்கே வந்து பழைய இரும்பு கடை வச்சுருந்தேன் நான். குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால இது டெய்லி வருமானம் வரும். இரும்பு கடைன்றப்போ அதிக சரக்கு சேர்ந்தால் தான் போட முடியும். இது டெய்லி வருமானம் வரும்னு இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லை, லோ பட்ஜெட்டில் தரமான சாப்பாடு கிடைக்கும். ஃபுல் மீல்ஸ், சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், கறி குழம்பு, மீன் குழம்பு. ஒரு சாப்பாட்டுக்கு இத்தனை வெரைட்டிஸ் கொடுக்குறோம். காலை டிஃபனுக்கு சட்னி 2 சட்னி, சிக்கன் சேர்வு, சாம்பார், மீன் குழம்பும் தருவேன். மக்கள் சாப்பாட்டுமே வியாபாரமாக பண்ணுறேன். அதுக்கிட்ட லாபம் அதிகமாக வச்சு பண்ணல. 60 ரூபாய் சாப்பாட்டுக்கு கறி குழம்பு, மீன் குழம்போட சேர்த்து நான் சாப்பாடு தரேன். நம்ம கிட்ட வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் சார். அதுக்கப்புறம் வந்து சைடிஷ் வந்து மீன் வறுவல், சிக்கன் கிரேவி, நெத்திலி போடுறோம் சார். ஒரு நாளைக்கு வாரத்தில் 2 நாள் வந்து கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறோம் சார். போட்டியும் போடுறோம் சார். எல்லாரும் வந்து வயிறார சாப்பிடலாம், இங்கே போனால் வயிறார சாப்பிட்டு வரலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம கடைக்கு வராங்க சார். வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு போகிறாங்க சார். சாப்பாடு காலி ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சூடா தரேன்னு சொன்னா ஒரு 1/2 hour கூட வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாங்க சார். அந்த அளவுக்கு வந்து நல்ல பேர் எடுத்துட்டோங்க சார். அந்த பேர் போதுங்க சார். நம்மளுக்கு லாபம் நஷ்டம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம் சார். இங்க போனா நல்லா சாப்பிடலாம், அந்த பேர் போதுங்க சார். வயிறுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சிக்கன் மசாலா, மீன் மசாலா, எதுவுமே மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்றது இல்லைங்க சார். நம்ம வீட்டுல நம்ம ஆளுங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்குறோங்க சார். நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிடணும். கிட்டத்தட்ட வந்து 11 மாசமா சாப்பிட்றவங்களும் வந்து சொல்றாங்க சார், எங்களுக்கு இங்க சாப்பிட்டா மட்டும் வயிறு எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது, நல்லா இருக்கு சாப்பாடு என்று சொல்றாங்க சார். ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டாச்சுனால எங்களை திட்டிட்டு போறாங்க சார். ஏன் கடையை லீவ் விட்டுங்க, வேற எங்கேயாவது சாப்பிட்டாச்சுன்னா எங்களுக்கு வயிறுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்ட்டு திட்டிட்டு போறாங்க சார். லோ பட்ஜெட்ல சாப்பிட்றவங்க தாங்க சார். அதனால அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும், அவங்க சாப்பிடும் போதே தெரியும் பசியில வந்திருக்காங்க. கேட்காத முன்னாடி சாப்பாடு எடுத்து போய் வச்சிடுவோங்க சார். ஃபேமிலியா வராங்க சார், சொல்லி அனுப்புறாங்க சார். இங்க போங்க நல்லா இருக்குன்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. லாங் டிராவல்ல இருந்தும் வந்து இங்க வந்து சாப்பிட்டு போறாங்க சார். டிஃபனும் சரி, சாப்பாடும் சரி. காலையில மதியம் 2 வேளை தாங்க சார். நைட் வந்து இனிமே ஜனவரில இருந்து 3 வேளையும் போடுற மாதிரி ஐடியா சார். இப்போ காலையில டிஃபன் 7 மணில இருந்து நம்ம கிட்ட 12 மணி வரலையும் டிஃபன் இருக்குங்க சார். அதே மாதிரி மதியம் 12:30 மணில இருந்து 4:30 மணி 5 மணி வரல சாப்பாடு இருக்குங்க சார். இங்க வந்தா நம்பி சாப்பிட்டு போலாங்க சார். நாங்க எல்லாமே சுத்தமா பண்றோம். நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லலாம். ஃபிஷ் குழம்பு ஆகட்டும், சிக்கன் குழம்புல ஆகட்டும், பீசஸ் இருக்கும். அவங்க வந்து என்ன மாதிரி பீசஸ் போடுறாங்கன்றது ஓப்பனா சொல்லிடுறாரு, ஒளி மறைவே இல்லை. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற அந்த 60 ரூபாய்க்கு வந்து ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு பிளஸ் பீசஸ் போட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? அதனால எலும்பு பீசஸ் தான் போடுறாங்க. ஆனால் வந்து எல்லாமே 100% வந்து ஃப்ரெஷ்ஷான மீட்டு தான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறாங்களாம். ஃபிஷ் வந்து இப்போ வாங்கிட்டு வந்தார், கண்ணுக்கு எதிராக தான் வாங்கிட்டு வந்து ஆஞ்சிட்டு இருந்தாரு. நான் வந்து அதுக்குள்ளே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அமாவாசை புரட்டாசி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் 1 மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு எதனால கேட்டாக்கா நிறைய பேருக்கு தெரியாது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, வருஷம் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டா அந்த 1 மாதம் நான்வெஜ் சாப்பிடாம அது புரட்டாசி மாதம்ட்டு கிடையாது. ஏதாவது 1 மாதம்
அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை வந்து புரட்டாசி மாதம்ட்டு நல்ல விஷயத்தை நேரடியாக சொன்ன எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கடவுள் பேர் சொல்லி சொன்னாக்கா எடுத்துப்பாங்க. கடவுள் 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 சயின்ஸ் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. எங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலும் மக்களுக்கு நிறையா கொடுக்கும். மன நிறைவாக சாப்பிட்டு போகிறாங்க. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 4 வாட்டி சாப்பிட்டாலும் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. கறி குழம்பு 2 வாட்டி சாப்பிடுவோம், மீன் குழம்பு 2 வாட்டி சாப்பிடுவாங்க, சாம்பார் ரசம். அதனால நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது சாப்பிடுங்க. ஒலிமுகப்பேட்டிலேருந்து ரெகுலராக நம்ம கடைக்கு சாப்பாடு கிட்டே வர்றாங்க. டேஸ்ட்டு வாலாஜாபாத்லேருந்து டிஃபன் கட்டி நம்ம கடைக்கு வர்றாங்க. வர வேலை வாலாஜாபாத்தில் எத்தனை கடைங்க இருக்கு. இங்கே சாப்பிட்டு போனவங்க இந்த கடைக்கு போங்க. அவங்க பரிமாறுற விதமே அவ்வளோ அழகாக இருக்கு. அவங்க சப்ளை பண்ணுற விதம் அழகாக இருக்கு. என்ன வேணும் கேட்டு கேட்டு செய்கிறாங்க. இந்த கடைக்கு போங்க அப்படின்ட்டு அதுதான் நமக்கு தேவை. என் பேர் அமுதா. ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அப்புறம் சிக்கன் கிரேவி, 2 வகை பொரியல், மீன் வறுவல் எல்லாமே இருக்கு. சாப்பாடு எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் வந்த ஜனங்க எந்த குறையும் சொன்னதில்லை. வயிறார சாப்பிட்டுட்டு போறாங்க. தாராளமா வாங்கிக்கலாம். அதாவது ரேட்டு மீடியமா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. நிறைஞ்ச மனசோட சாப்பிட்டு போகலாம் வர கஸ்டமர்ஸ் எல்லாமே. இந்த கடை பற்றி சொல்லணும்னா எல்லா ஃபுட்டுமே தரமாக இருக்கும். கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கண்ணெதிரே செய்கிறாங்க. காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நல்லாயிருக்கும். எந்த ஒரு டிஷ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அதிகமாக காரம் இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. நிறைய பேர் வந்து இங்கே லைக் பண்ணி வாங்குறாங்க. இது வரைக்கும் என்னோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. பிரியாணியில் அப்படி பண்ணுறீங்களான்றது ஆர்டர் பேரில் செய்யறதில்ல. ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் 1 மணி வரைக்கும் டிஃபனே போயிடும். அந்த 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பிரியாணி. சிக்கன் பிரியாணி 65, சிக்கன் 65 பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. எங்களோட தரத்துக்கு மறுபடியும் தேடி வருவீங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஆர்டர் பேரில் நாங்கள் செஞ்சு தரோம். ஃப்ரெஷ்ஷாக தான் எடுப்பேன். அதே மாதிரி நாட்டு மீன் தான் எடுப்பேன். கடல் மீன் எடுக்க மாட்டேன். கடல் மீன்லாம் வந்து 1 வாரத்துக்கு ஐஸில் வச்சு தருவாங்க. இது வந்து நேற்று பிடிச்சி இன்னைக்கு வந்துட்டாங்க. நைட்டு வலை போட்டு பிடிப்பாங்க, காலையில் எடுத்துன்னு வந்துடுவோம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் மீன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் வராது. ஃப்ரெஷ்ஷு மிஸ். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். துடிச்சிக்கிட்டு இருக்கும் மீன். இப்போ மணிக்கணக்காக இறந்துருச்சு. அதே மாதிரி சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி போடுவேன் கண்டி. மற்றபடி ஸ்டாக் அதெல்லாம் இல்லை. சிக்கனில் பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு நான் ஃப்ரீயாக தான் தரேன். ஆமாம், சிக்கன் குழம்பு ஃப்ரீயாக தரேன். குழம்புல எலும்பு போட்டுறீங்க? ஆமாம். இது எதுக்கு வருதுனாக்கா ஷவர்மாவுக்கு போக மிச்சம். ஷவர்மாவுக்கு எலும்பு வராது, கறியெல்லாம் எடுத்துப்பாங்க. இது அப்படியே கொடுத்துருவாங்க. ஆமாம், இது நான் காசு கொடுத்து தான் வாங்கிடுறேன். இதை நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தா குழம்புல போடுறேன். சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டுமே அப்படின்ட்டு. வெடிகாலம் கறியானு போக 10 மணிக்கெல்லாம் எனக்கு எந்த மாதிரி வந்துடும். ஆனால் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தரதெல்லாம் எனக்கு நான் வாங்க மாட்டேன், வேணான்றது. வறுத்த மீன், சிக்கன் கிரேவி, ஆம்லெட்டு, ஃபிஷ்ஷில் கிரேவி இருக்குது, நம்ம மீனில் கிரேவி இருக்குது, அவிச்ச முட்டை. விலைகள் 50 ரூபா, அவ்வளோதான். அதிக விலைக்கு விற்று நம்ம ஒன்றும் இல்லை. கம்மியான விலைக்கு கொடுத்தாலும் தரமாக கொடுக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாக தரீங்களோடு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உழைக்கிற மக்கள் தான் வந்து சாப்பிட்றது. யாரும் காரில் வந்து சாப்பிட்றது, உழைக்கிறவங்க தான் வந்து சாப்பிட்றது. அதனால சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு மீன் வச்சதுனால உனக்கு சாதம் அதிகமாக சாப்பிடுவாங்க. மீன் நான் 30 ரூபா தான் விற்பேன் பிளேஸு. அதே மாதிரி சிக்கன் கிரேவி 30 தான், சாரி 50. மீன் கிரேவி 50. இவ்வளோ வீடியோ எடுக்கிறீங்களே, நீங்கள் இருந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த தரத்தினுடைய தரம் தெரியும். எப்படி இருக்கு அந்த தரம் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இருக்குன்றது காஞ்சிபுரத்தில் வந்தவாசி சாலையில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி. இது பக்கத்துலனாக்கா இது காவலாங்கேட். இந்த இடம் இங்கே புதிய புயல் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. நல்லா காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான டான்ஸ் கிளாஸ் புதிய புயல். அதனுடைய லேண்டில் தான் நாங்கள் இந்த கடை வச்சுக்கிறோம். காலையில் 7 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகும். 7 மணிக்கு முடிஞ்சனாக்கா சில பேர் லாங் ட்ராவல்லேருந்து வருவாங்க. 10-11 மணிக்கு வந்து டிஃபன் இருக்கான்னு கேட்பாங்க. அன்னைக்கு மாவு இருந்தால் டிஃபன் போட்டு தருவோம். இல்லை ஒரு 1 hour கழிச்சு இங்கே வாங்க மில்ஸே தரேங்க அப்படின்னு. அவங்க மில்ஸ் எவ்வளோங்க? 60 ரூபா தாங்க. 60 ரூபாய் என்னென்ன தருவீங்க? கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இவ்வளோ தருவீங்களா? சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு சும்மா கேட்பாங்க, வரமாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே இருக்குங்க. ஹோட்டல் கிடையாதுங்க, இது வீடு மாதிரி இருக்குங்க. இடம் தான் ஹோட்டல், ஆனால் சாப்பாடு ருசி வந்து வீடு மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு மனசு நிறைவா சொல்லிட்டு போகிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ சைடிஷ் 50 ரூபா, சிக்கன் கிரேவி 50 ரூபான்றப்போ சைடிஷ் கேட்பாங்க நிறைய பேர். வறுத்த மீன் இருக்கான்னு கேட்பாங்க, அதுவும் தருவோம் நாங்கள். ஆம்லெட் கேட்பாங்க, ஆப்பிள் கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு என்ன கேட்குறவங்க நம்மக்கிட்ட இருக்கிறத தருவோம். எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஷாப் அதிகமாக இருக்குது. அதனால் லோ பட்ஜெட்டில் ருசியாக கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம கடையை தேடி வருவாங்க. நல்ல வீட்டு சாப்பாடு தரமாக சாப்பிட்றோம்னாக்கா காஞ்சிபுரம் வந்தவாசி சாலை கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வேகவதாறு ஒட்டினாமரே புதிய புயல் டான்ஸ் கிளாஸ் அந்த லேண்ட்லேயே கடை இருக்குது. ஏபிஆர் நகுலன் மெஸ். நல்லா வயிறார சாப்பிடுங்க, ருசியாக சாப்பிடுங்க. தரமான சாப்பாடு நான் தரேன், அதுக்கு நான் கேரண்டி.